இந்த உலகத்தை விட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயம் நம்ம பண்ணணும். ஏன்னா, இறப்பு அப்படின்றது எப்போ வரும், யாருக்கு வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேவ் பண்ணி வச்சுக்கங்க. நம்பர் 4 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நாமினி ஆட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்தியன் பேங்க்கில் நியர்லி ஒரு 78,000 crore இன்னுமே கிளைம் ஆகாமல் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நாமினி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணாதனால. இப்போ உடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நாமினி ஆட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 3 நீங்கள் ப்ராப்பர் உயில் ஒன்று ரெடி பண்ணணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க வில் ரிட்டன் பேப்பர், அதாவது உயில் எழுதுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. ஒரு பேப்பரில் ப்ராப்பராக உயில் எழுதி ஒரு 2 விட்னஸஸ் கிட்ட சைன் வாங்கினீங்கன்னா கூட அது வேலிட் தான். ஆனால் ஃபியூச்சரில் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக உயில் எழுதுனா மட்டும்தான் உங்களோட இறப்புக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் யாருக்கு போகும், யாருக்கு போகணும் அப்படின்றது ப்ராப்பராக இருக்கும். எந்த ஒரு கோர்ட் கேஸுன்னு லீகல் காம்ப்ளிகேஷன் நம்ம ஃபேஸ் பண்ண தேவையில்லை. நம்பர் 2 ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வைங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பம் ஒருத்தரோட இழப்புக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆயிடுறாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி டிபெண்ட் பண்ணியே வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணுன்ற கண்டிஷன் வந்துருது. இது எல்லாம் உங்கள் ஃபேமிலிக்கு வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வைங்க. ஏன்னா அது எடுக்கிறது மூலிமா உங்கள் இறப்புக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட எஜுகேஷன், கல்யாண செலவு, இந்த மாதிரி நிறைய செலவுகளை அது மேனேஜ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வைங்க. அப்புறம் நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா ப்ரீமியமே வெறும் 800 ரூபாயிலிருந்து ஒரு மாதத்துக்கு இருக்குங்க. இது எடுக்கிறது மூலிமா இன் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடியிலிருந்து 3 கோடி வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். உங்களோட இறப்புக்கு அப்புறம் உங்களுடைய காஸ்ட் ஆஃப் டெத் என்னவா இருந்தாலும் இந்த கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ். அப்புறம் இது எல்லாருக்குமே அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் யாருக்கு அப்ளிகபிளோ அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், அவங்களுடைய எஜுகேஷன், அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் இதையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்றதை சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்றும் இல்லை, நம்ம பயோல லிங்க் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கங்க. அப்புறம் கடைசி பாயிண்ட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்பர் 1 பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் டீட்டெயில் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். நீங்கள் யாருக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு யார் அமௌண்ட் கொடுத்துருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். அந்த டாக்குமெண்ட்டில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸும் இருக்கணும். எக்ஸாம்பிள் உங்களுடைய லோன் டீட்டெயில்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட், அதுக்கப்புறம் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறீங்களான்ற டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். அது கூட சேர்ந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த மாதிரியான கீ பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபேமிலியில் ஒருத்தங்க இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டீட்டெயில் தெரியாமையே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் 20s 30s 40s எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் இந்த விஷயத்தை பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த 4 பாயிண்ட்ல டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்புறம் லேட் பண்ணாமல் இப்பயே போடுங்க. நீங்கள் இப்பயே போடுறது மூலிமா ஒரு 15% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அனுப்பி இந்த அவேர்னஸை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ.